குருவி மற்றும் வண்டி ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் சிறிய குருவி ஒன்று வசித்தது. தினமும் அது புல்வெளியில் பறந்து சின்ன சின்ன விதைகளை தேடி சாப்பிடும். ஒரு நாள் குருவி உணவு தேடி அலையும் போது ஒரு வண்டியை கண்டது. வண்டி ஓயாமல் உழைத்துக் கொண்டிருந்தது. குருவி கேட்டது, வண்டி, நீ எதற்காக இவ்வளவு வேலை செய்கிறாய்? வண்டி சிரித்துக் கொண்டு சொன்னது, நான் இப்போ சிரமப்படுகிறேன். ஆனா நாளைக்கு குளிர்காலம் வரும். அப்ப எனக்கு உணவு எளிதாக கிடைக்காது. அதனாலே நான் இப்போ சேமித்து வைத்துக் கொள்கிறேன். ஆனா குருவி சிரித்தது, ஹா, நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? இப்போவைக்கு மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று சொல்லி பாடிக்கொண்டே பறந்து சென்றது. மாதங்கள் கழிந்தன. குளிர்காலம் வந்தது. மரங்களில் இலைகள் உதிர்ந்து புல்வெளி வெறிச்சோடி போனது. குருவி பசித்து ஆலையத் தொடங்கியது. எங்கும் விதைகள் இல்லை. அது வண்டியின் குடியிருப்புக்கு வந்தது. அங்கோ வண்டி சுகமாக தன் சேமித்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. குருவி வண்டியிடம் கேட்டது, சிறிது உணவு தாராயா? வண்டி மென்மையாகச் சொன்னது, நான் உன்னை தடுப்பதில்லை. ஆனா நினைவில் வை, இன்றைய உழைப்புதான் நாளைய வாழ்வை காப்பாற்றும்.